Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் ஆணையமும் சிஸ்டமும் ஃபேவரபிளா இருக்குது. இந்தியா கூட்டணிக்கும் அந்த நாட்டுக்கும் மக்கள் ஃபேவரா இருக்காங்க. இதுதான் உண்மை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே அலைதான். அது என்னன்னா, வேண்டாம் மோடி. நீங்க ஜெயிச்சிருவீங்கன்றது அப்புறம் எதுக்காக ஜெயிக்கணும்? நீங்க எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க? யார்கிட்டயுமே பதில் கிடையாது. மோடி பேசினாரு, 8 கூட்டத்துல இங்க பேசுனது எல்லாம் தெரியும். எங்கேயாவது உங்களுக்கு நான் இதை செஞ்சேன், அதுல நீங்க பலன் அடைச்சீங்களா இல்லையா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டாரா? 10 ஆண்டு சாதனையை சொல்லி மோடி ஓட்டே கேட்கல. அப்ப எதை சொல்லி ஓட்டு கேட்டார்? மக்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே, உங்களை எவ்வளவு பேருக்கு நான் வந்துட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கேன்ட்டு. அவங்க ஆட்டி இருப்பாங்க, நைஹே உங்க வீட்டுக்கு எல்லாம் தண்ணி வந்துருச்சுல்ல, நஹீஹே உங்க வீட்டுக்கு எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுல்ல, நஹீஹே. இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரியாலிட்டிக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். ஒரிசா மக்கள் கிட்ட போயிட்டு சொல்ற, இந்த ரத்ன பண்டாரி அதனுடைய சாவி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிருக்குது. உங்கள்கிட்ட தான் சிபிஐ இருக்குது, உங்கள்கிட்ட தான் என்ஐஏ இருக்குது, உங்கள்கிட்ட தான் இடி இருக்குது. கண்டுபிடிச்சிட வேண்டியதானே? நீ கண்டுபிடிச்சதோ பாருங்க அந்த சாவி, காட்ட வேண்டியதானே? அப்போ வசதிக்கு ஒரு இடத்துலயும் போயிட்டு நீ எதை வேணாலும் பேசுவ, யாரை வேணாலும் எதிரியா காட்டுவ. தனிப்பெரும் கட்சின்ற ஒரு இடத்துல இவங்க ஏதோ ஒரு விளையாட போறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அதற்கான இடத்த மக்கள் கொடுத்தாதானே. இப்ப இருக்கிற கணக்குப்படி இவங்களுடைய இவிஎம் எல்லாம் இவங்க வேலை செஞ்சுனா கூட இவங்க 80 சீட்டை தாண்ட முடியாது. ஜூன் 4க்கு பிறகு கடவுளுடைய அவதாரம் என்ன பண்ண போறாரு? கடவுளுடைய அவதாரம் ஒதுக்கி போகணும். ஒதுக்கி ஓர போயிட்டாங்கன்னா மரியாதை. அதை விட்டுட்டு ஏதாவது இசகு பிசகா பண்ண போயிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஐடியாலஜி, RSS எல்லாத்தையும் மக்கள் அடிச்சு புதைச்சிருவாங்க. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி ஐயநாதன் அவர்கள் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்று மாலையோடு இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்கிறது. 1ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தல். குறிப்பாக மோடி அவர்கள் போட்டியிடும் வாரணாசியிலும் அன்னைக்குதான் இறுதிக்கட்டத்துலதான் தேர்தல் நடக்குது. குறிப்பாக இந்த 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. யாருக்கு ரொம்ப சாதகமா இருக்கு? குறிப்பாக பாஜக நாங்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பிடித்து விட்டோம், 300+ தாண்டிட்டோம் அப்படின்னு இப்பயே சொல்றாங்க. ரியாலிட்டி என்னவா இருக்கு? யாருக்கு இந்த தேர்தல் ரொம்ப அட்வான்டேஜா இருந்திருக்குங்கய்யா? பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் ஆணையமும் சிஸ்டமும் ஃபேவரபிளா இருக்குது. இந்தியா கூட்டணிக்கும் அந்த நாட்டுக்கும் மக்கள் ஃபேவரா இருக்காங்க. இதுதான் உண்மை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, நாகாலாந்து மிஜோரத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு இந்தாண்ட குஜராத்தினுடைய போர்பந்தர் வரை ஒரே அலைதான். அது என்னன்னா, வேண்டாம் மோடி. முடிஞ்சிச்சு. இதுதான். நீங்க எங்க போயிட்டு என்ன பண்ணீங்கனாலும் அது காரணம் என்ன அப்படின்னோம்னா, அவங்களுக்கு எழுந்த ஒரே கேள்வி, இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் நமக்கு கிடைத்தது என்ன, இழந்தது என்ன? பெட்ரோல் டீசல் கேஸ் விலையில ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு இல்லாது இன்னொரு பக்கம், விலைவாசி ஏற்றம் 3வது. இந்த திட்டமும் மோடி அரசுடைய திட்டமும் மக்களை தொடல, அது 4வது. சமூக அமைதி அப்படின்றது கெட்டுச்சு, 5வது. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம், ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன, மோடின்ற ஒரு இமேஜை மட்டும் வச்சு இந்த மக்களை ஏமாற்ற நடந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. மக்கள் சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மோடியை நிராகரிச்சிட்டாங்களா மக்கள்? தான் உண்மை. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க. நான் மோடிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க கிட்ட மட்டும் கேட்டு பாருங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்ககிட்ட பதிலே இருக்காது. நான் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, ஒவ்வொரு வாதத்திலையும் நான் அதான் கேட்கிறேன், நீங்க ஜெயிச்சிருவீங்கன்றது அப்புறம் எதுக்காக ஜெயிக்கணும்? நீங்க எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க? யார்கிட்டயுமே பதில் கிடையாது. மோடி பேசினாரு, 8 கூட்டத்துல இங்க பேசுனது எல்லாம் தெரியும். எவ்வளவு கூட்டத்துல பேசினாரு, நம்மளாம் பத்திரிகையாளர்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது உங்களுக்கு நான் இதை செஞ்சேன், அதுல நீங்க பலன் அடைச்சீங்களா இல்லையா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டாரா? 10 ஆண்டு சாதனையை சொல்லி மோடி ஓட்டே கேட்கல. அப்ப எதை சொல்லி ஓட்டு கேட்டார்? காங்கிரஸ் சொல்லாத விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்டாரு. குறிப்பாக 2 எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாடை பிடிங்கிருவாங்க, உங்க தாலியை பிடிங்கிருவாங்க, 2 வீடு வச்சிருக்கீங்கன்னா ஒரு வீடை பிடிங்கிருவாங்க, முஸ்லிம்களுக்கு அதிக முன்னுரிமையை கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாத விஷயங்கள் தான் மோடி அவர்கள் பேசினாரு. இப்ப இவரு பேசினார் இல்லையா, இதை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்களா யதார்த்த வாழ்க்கையில? அப்படியெல்லாம் முஸ்லிம் வாடுறாங்களா? முஸ்லிம்களுடைய வானிலை எப்படி இருக்குது, ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்களா? இதுதான் பாரதிய ஜனதாவை தோற்கடிச்ச இடம். நமது மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், கல்லூரிக்கு போகாதவர்களாக இருக்கலாம், ஆனா சிந்தனையற்றவர்கள் கிடையாது.
அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அறிவும் சிந்தனையும் அனுபவபூர்வமா பெற்று பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏமாத்தவே முடியாது. இவங்க ஏமாந்தது அந்த இடம் தான். அப்படியே நீங்க நகர மையங்கள்ல டிவி இருக்குது, பேப்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது, பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். கிராமங்களுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு மாசமும் 3000 4000 வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கிராமங்கள் இருக்கு, கிராம குடும்பங்கள் இருக்கு இந்த நாட்டுல. நீங்களே 82 கோடி பேருக்கு இன்னமும் ரேஷன்ல தான் கொடுக்குறீங்க அப்படின்னா 82 கோடிக்கு அவுட் ஆஃப் 142. அப்புறம் என்ன இருக்குது உங்க ஆட்சியினுடைய சாதனை? சொல்லி நினைச்சு பாருங்க, என்ன இருக்கு சாதனை? ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுதான் பிரச்சனை இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு. அப்புறம் யாரு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இப்ப அங்க இருந்து இங்க வேலை செய்ய வந்தாங்களே தமிழ்நாட்டுக்கு, அவங்களாம் ஓபிசி. அங்க அவங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைச்சதுன்னா இங்கேயே வராங்க. ஆனா இங்க வந்துட்டோம்னா அவங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைச்சது. அப்ப அவங்க ஒப்பிட மாட்டாங்க. அங்க நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஒண்ணும் இல்ல, இங்க நம்மளுக்கு இவங்க மாத்தி ஓட்டு போடுறாங்க, இங்க நல்லா இருக்கிறாங்க, இங்க அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது. இங்க வந்துட்ட உடனே ஒரு அன்ஸ்கில்டா வந்தவன் செமிஸ்கில்ட் ஆகி செமிஸ்கில்டா இருக்கிறவன் ஸ்கில்டா வரான். தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு 3 பிள்ளை வரைக்கும் பெற்றுட்டான். எந்த அரசு என்ன பண்ணுது? அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசா இருந்தாலும் ஸ்டாலின் அவருடைய அரசா இருந்தாலும் என்ன பண்ணுது? கொரோனா வந்துட்டு பாதிக்கப்பட்டு எல்லாம் மூடாடைப்பு வரப்போது அவங்களுக்கு சோறையும் போட்டு எடுத்தாந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு போச்சு. ஆமா, பார்த்தோம் நம்ம. இதுல மோடியினுடைய பங்கு என்னங்க இருக்கு? ரயில் விட்டு அதுக்கான பணத்தை கவுத்துட்டு மாநில அரசு கிட்ட இருந்து வசூலிச்ச அரசு மோடி அரசு. அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு எவ்வளவு மளிகை சாமானுக்கு ஆச்சு, இன்னைக்கு எவ்வளவு மளிகை சாமானுக்கு ஆகுதுன்றது இவங்களுக்கு யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? அதனாலதான் மோடியினுடைய ஆட்சியினுடைய தோல்வி அந்த மகத்தான வெற்றியை வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு தருகிறது. கடந்த 2019 நகர்ப்புறங்கள்ல தான் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நகர்ப்புற ஓட்டு தான் 303 சீட்டை பாஜகவுக்கு கொடுத்திருக்கு. இந்த முறை நகர்ப்புற ஓட்டுகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கா, ஆகலையா? இல்ல, அதான் இங்க நடந்த ஒரு பெரிய விடயம். ஒண்ணு ஓபிசி போயிடுச்சு, இன்னொன்னு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வேலை வாய்ப்பின்மையில பெருசா பாதிக்கப்பட்டவங்க. ஒரு இளைஞன் படிச்சுட்டு என்ஜினியர் ஆகி வெளியில ஒரு ஆண்டுக்குள்ள அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிடணும். ஒரு ஆண்டுக்குள்ள வேலை கிடைச்சதுன்னா அடுத்த 2 ஆண்டு வேலை செஞ்சு அவனுடைய தங்கச்சி ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அடுத்த 3 வருஷத்துல அவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான். அடுத்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு குட்டி போட்டுருவான், சகஜமா வந்துருவான். இப்ப யாருக்கு வேலை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொறியாளனுக்கு வேலை இருக்கா? மருத்துவத்துக்கு படிக்கவே போக முடியாது. ஏன்னா நீட்டு தேர்வுல அட்டன் பண்ணணும்னாலே நீங்க ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணணும் இல்லையா? அப்புறம் என்ன இருக்குது இந்த நாட்டுல? படிச்சவனுக்கு என்ன இருக்குது? இவங்களே திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒண்ணு கொடுத்தாங்க மோடி அரசு. 40 லட்சம் பேர் ரெடி பண்ணாங்க. நான் சொல்றது 2019-20 கணக்கு. 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியல. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கும் சொன்னாரு. பொருளாதார கணக்கு என்ன? இந்தியாவை போன்ற ஒரு பொருளாதாரம் 250 லட்சம் கோடி உள்ள ஒரு ஆண்டுக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல 7% வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னோம்னா 3.5 கோடி பேருக்கு வேலை வரணும். நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், இயல்பாவே நடக்கணும். நடக்கலையே. இத வேர்ல்டு பேங்கை பார்த்து கேட்டோம். ஒண்ணு வேர்ல்டு பேங்க் சொன்னா வேலை வாய்ப்பை கொடுக்காம ஒரு வளர்ச்சி தான், கொடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி தான் நீங்க இந்தியாவில பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிதித்துறை செயலர் எல்லாருக்கும் அரசே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நீங்க கொடுக்க வேணாம். வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி சரியான திக்கல இருந்துச்சு அப்படின்னா அது வேலை வாய்ப்பை உருவாக்கும். ஒரு மேனுபேக்சரிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி மேனுபேக்சரிங் நடக்கும்? வித்தவுட் மோர் ஹேண்ட்ஸ் பவர், லேபர் இல்லாத எப்படி நடக்கும்? நடக்காது. அப்ப லேபர் கிடைச்சது அப்படின்னோம்னா அவன் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சதுன்னா அவன் நிறைய பொருட்களை வாங்குவான், நுகர்வான். அப்ப அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அது உடனே மேனுபேக்சரிங் மறுபடியும் போகும். மறுபடியும் மேனுபேக்சரிங் ஜெனரேட் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ண உடனே வருவாய் அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்க உடனே பர்ச்சேஸ் பவர் அதிகரிக்கும். இதான் சுழற்சி. புரியுதுங்களா? டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் பிளஸ் லேபர் சப்ளை. எக்கானமில அது பிளே பண்ண பார்ட் இதுதான். அது என்ன விதமான லேபரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இவங்கதுல இருக்கக்கூடிய ஒரே லேபருக்கு வேலை வாய்ப்பு எங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை வாய்ப்பு, கட்டுமான தொழில்கள். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது.
மோடி அரசு வேற எதுவுமே செய்யறது கிடையாது. அப்பதான் மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா டெக்னிக்கல் ரொம்ப தொழில்நுட்ப ரீதியா வந்தது. அதனால வந்துட்டு எந்த விதமான அப்ப என்ன சொல்றாங்க உலக வங்கி, உங்களுடைய டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி 14% ஆனாதான் உங்களுடைய இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. உலகத்திலேயே 3வது பொருளாதார பெரிய நாடு வந்து இந்தியான்னு பாஜக தரப்பு சொல்றாங்க. சரி, உண்மை. 3வது இல்ல 5வது. 3வது ஆகிறது இலக்கு, 5வது ஆயாச்சு. ரைட்டுங்களா? 5வது பெரிய பொருளாதாரம் இந்தியா. ஒரு இந்தியனுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்கு? 129வது இடத்துல இருக்கு. அதுவும் $9,000 அவன் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு $9,000 கிடையாதுங்க, சராசரி $2,000 தான். ஸோ மிஸ்கால்குலேஷன்லயே நம்ம 129 இருக்கிறோம். ஒரிஜினல் கால்குலேஷனா 160 இருப்போம். இதுதான் உண்மை. ஓகே. இப்ப அமெரிக்கா முதல் பொருளாதாரம். அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துல அந்த மக்களுடைய வருவாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 20வது இடத்துல இருக்க மாட்டாங்க, 3வது இடத்துல 2வது இடத்துல இருப்பாங்க. ஜப்பானுடைய பொருளாதாரம் 4வதா இருக்கலாம், 3வது பெரிய பொருளாதாரம் வருது, இப்ப 4வது. ஆனா அதனுடைய மக்களினுடைய வருவாய், தனிநபர் வருவாய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் டைம்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க வந்துட்டு 3வது இடத்துல இருப்பாங்க, 2வது இடத்துல கூட இருப்பாங்க. ஓகே. தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? ரெண்டும் தான் சைமல்டேனியஸ். ஓகே. அதாவது பர்ச்சேஸ் பவர், அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, வாங்கும் சக்தியினுடைய சமன்பாடு இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமானது. அதுல நீ 120 உன் 4வதுல இருந்தான்னா, 5வதுல இருந்தானா, 3வதுல இருந்தான்னா. ஓகே. இதுதான் மோடி அரசுக்கு எதிராக போனது. நீங்க வார்த்தையால ஒரு பொருளாதாரத்தை நிமித்திர முடியாது. நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, 20,000 உங்களோட சம்பளம் ஆச்சு அப்படின்னோம்னா அது உங்க வீட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா, உங்க வீட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாரு ஒரு சம்பளம் இங்க ஒண்ணும் ஆகல அப்படின்னு. அதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ பொருளாதாரத்தினுடைய பிரதிபலிப்புன்றதுதான் பொருளாதார வளர்ச்சியினுடைய முக்கியமான இண்டிகேட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பொருளாதார வளர்ச்சியினுடைய தாக்கம் தான் பொருளாதார வளர்ச்சிக்கான மெய்யான அத்தாட்சி. ஃபிகர்ஸ் கிடையாது. ஃபிகர்ஸ் நீங்க நல்லா விடலாம். நாங்கள் 2 கோடி வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்து விட்டோம். மக்கள்கிட்ட கேட்க வேண்டியதானே, உங்களை எவ்வளவு பேருக்கு நான் வந்துட்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறேன்ட்டு. அவங்க ஆட்டியிருப்பாங்க, நஹி ஹே மோடிஜி. உங்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சுல்ல, நஹி ஹே. உங்க வீட்டுக்கு எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுல்ல, நஹி ஹே. இதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரியாலிட்டிக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். அதனாலதான் எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கத்துக் கொடுக்கும் போதே சொன்னா, லை பிக்கர் லை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைன்னா லை பிக்கர் லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எல்லாத்துக்கும் அண்ணா அவர் தான். அப்போ இந்த இடத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? பொருளாதார வளர்ச்சி என் வாய் கிடையாது, என் மனைவியினுடைய மகிழ்ச்சி. தாமரை செல்வன் கிடையாது பொருளாதார வளர்ச்சின்றது. தாமரை செல்வனுடைய அப்பா அம்மா தங்கச்சி மகிழணும். தாமரை செல்வனுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது, அவர் போன வருஷம் 5 சட்டை வாங்கினார்னா இந்த முறை போயிட்டு அவர் 6 சட்டை வாங்கணும் வருஷத்துக்கு. ஆனா சட்டை விற்கிற லூயிஸ் பிலிப், பீட்டர் இங்கிலாந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 5 சட்டை வாங்கினா 6 சட்டை ஃப்ரீயா தரான். ஆமா, தரனா இல்லையா? அப்போ உன் நாட்டுல பொருளாதாரம் வளர்ந்துருக்குதா வீழ்ந்திருக்குதா? அவ்வளவுதான். மோடி அவர்களே, நீங்கள் ஏமாத்த முடியாதுன்றதுக்கு அத்தாட்சி. சோ உடனே கடைசி ஏமாத்த வேலையா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு. ஒரிசால என்ன பேசினார் நமக்கே தெரியும். குறிப்பாக பூரி ஜெகநாதனுடைய கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு வி.கே. பாண்டியன் அவர்களை பேரை சொல்லாம ஒட்டுமொத்தமா தமிழர்களை காயின் பண்ணி அந்த இடத்துல பேசியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு தியானம் பண்ண போறாரு. அண்ணா சாலை முழுக்க போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டையும் தமிழரையும் எதிராக பேசிவிட்டு வந்த மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராது அப்படிங்கிற இறுதியில போஸ்டர் ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க. ஏன் கடந்த முறையை வட இந்தியாவுக்கு போனா இந்த முறை ஏன் தமிழ்நாடு சூஸ் பண்ணியிருக்காரு மோடி? 2019க்கும் 24 இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா தாமரை? அன்னைக்கு விட இன்னைக்கு சமூக ஊடகங்களினுடைய ஆதிக்கம் மோடி அவர்களையும் பாஜகவையும் அவங்களுடைய துதிபாடிகளையும் தோற்கடிச்சு கிருஷ்ணர் அவருக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது. இப்ப என்னாச்சு? கரண்ட் தாப்பர் இன்டர்வியூக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி நான் போட்டு கிழிச்சு விட்டேன். யோகியனுக்கு அயோக்கியனுக்கு இருக்கிற ஒரே அளவுகோடு இவிஎம் இருக்கிறத ஒத்துக்கிறானா இல்லையன்றதுதான் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அயோக்கியத்தனம். அது ஒருத்தன் பேசாதே தேர்தல் முடிவை பத்தி பேசுறான்னா அவனை விட இந்திய அரசியல்ல அயோக்கியம் வர எவனும் இல்லைன்னு நான் சொல்லணும்ல.
இதை வச்சு தேர்தல் முடிவை நிர்ணயிக்க முடியும்ன்றத சொல்லணும்ல. அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னா நீ யாரு? புரோக்கர்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது முன்னாடி கிழிச்சாச்சு. இது எங்க பண்ணுச்சு? இது யார் பண்ணுங்க சாதனைய? சமூக ஊடகங்கள் இல்லையா? அப்புறம் ரித்தியா துருவ் ராத்தி போடுறான் ஒரு வீடியோவை, ஒரு 5-6 மணி நேரத்துல வந்துட்டு 50 லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்புறம் இதுல எல்லாம் மோடி தேடுறதா கேக்குறேன். கிடின்னு கிழிச்சிரும். நீங்க டிவில வந்துட்டு ப்ரெஷரை கொடுக்கலாம், ஏன்னா அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். பேப்பருக்கு கொடுக்கலாம், அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இண்டிவிஜுவல் நீ என்ன பண்ணுவ? டேட்டாவோட பேசுறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இவ்வளவுதான். நீ போயிட்டு ஒரிசா மக்கள் கிட்ட போயிட்டு சொல்ற, இந்த சாவி, இந்த ரத்ன பண்டாரி அதனுடைய சாவி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிருக்குது. உங்கள்கிட்ட தான் சிபிஐ இருக்குது, உங்கள்கிட்ட தான் என்ஐஏ இருக்குது, உங்கள்கிட்ட தான் இடி இருக்குது. கண்டுபிடிச்சிட வேண்டியதானே? நீ கண்டுபிடிச்சதோ பாருங்க அந்த சாவி, காட்ட வேண்டியதானே? அப்போ வசதிக்கு ஒரு இடத்துலயும் போயிட்டு நீ எதை வேணாலும் பேசுவ, யாரை வேணாலும் எதிரியா காட்டுவ. அங்க பாருங்க, ராஜஸ்தான்ல போயிட்டு முஸ்லீம் எதிரியா காட்டுறாரு. அதே இவருடைய தொகுதியான வாரணாசிக்கு வரும்போது இந்து முஸ்லீம் வேறுபாட்டை பாக்குறவன் அரசியலே இருக்க தகுதியற்றவன்றாரு. ஏன்னா அங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. 20%, 24% ஓட்டு உடனே பாக்குறாரு. ரெண்டாவது, அந்த முஸ்லீம்கள் நெய்து தரக்கூடிய அந்த பட்டாடை, பனாரஸ் பட்டு கேள்விப்பட்டாங்கல்ல, அந்த பட்டாடை தான் காசி விஸ்வநாதரோட இருக்கக்கூடிய உடனுரை காசி விசாலாட்சி அம்மையாருக்கு அது அணிவிக்கப்படுகிறது. அவங்களுக்குள்ள அங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இறக்கப்பாடு இருக்குது. உடனே அவங்களும் ஓட்டு போடலன்னு மொத்தமா காலி ஆயிடும்னு அங்க அப்படி மாத்தி போட்டார். அங்கேயிருந்து நேரம் ஒரிசா வந்துட்டு தமிழ்நாடு திருடன்களுடைய பூமின்றாரு. அதான் அர்த்தம். நீ வி.கே. பாண்டியனா வி.கே. பாண்டியன பேரை சொல்லிருக்கணும்ல. ஆமா, வி.கே. பாண்டியனுடைய புகழ் ஒரு நாள்ல ஏற்பட்ட புகழா? கிடையாது. ஒரு அதிகாரி ஒரு மக்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருந்தா அந்த மக்களிடையே நீங்க வந்து பேசி காலி பண்ற அளவுக்கான வளர்ச்சி இருந்திருக்கும். பிரைம் மினிஸ்டர் அவார்டு வாங்கியவர் சார். 100 நாள் வேலை திட்டத்துல வந்து அக்கௌண்ட்ல பணம் போட்டதுக்காக வந்து நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு வி.கே. பாண்டியனுடைய முயற்சி தான் காரணம். ஆமா, மோடி ஆட்சி பண்ற இடத்துல அந்த 2 என்ஜின் வேலை செய்த உத்தரப்பிரதேசத்துல அங்கெல்லாம் அது நடக்கல. அவார்டு அங்க போல ஒரிசால நடந்திருக்கு. அப்போ அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க தங்களுக்கான அடுத்த தலைவனா? அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு நிகரான வரவேற்பு, ஒரு நடிகருக்கு நிகரான வரவேற்பு வந்து வி.கே. பாண்டியனுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அதான் நான் உங்களுக்கு காட்டினேன். இருங்க, அதை மக்களுக்கும் காட்டிடலாமா? சரி, காட்டலாம். வி.கே. பாண்டியன் ஷார்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. எந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல ஆர்வமும் அன்பும் கொண்டு இது பண்றாங்கன்றத பாருங்க. ஒரு தலைவன் அப்படின்றவன் மக்களுடைய உணர்வுல தான் வளர்றானே ஒழிய இந்த ஊடகத்துல வளர்றதெல்லாம் பேப்பர் டைகர்ஸ். முன்னாடிதான் சொல்லுவாங்க பேப்பர் டைகர்ஸ். மோடி, அமித்ஷா இதுங்கெல்லாம் வந்துட்டு காகித புலிங்க. அவன் ஒரிஜினல் புலி. ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவரை எல்லாம். நீங்க உடனே இவர் வந்துட்டு சொல்றாரு அமித்ஷா, அது எப்படி ஒரு தமிழ ஒரிசாவுக்கு அவன்? அதை எப்படி வந்துட்டு ஒரு குஜராத்தி வந்துட்டு ஒரிசால சொல்லலாம்? கேட்டிருக்க மாட்டாங்களா அவங்க? இந்திய அரசியலமைப்பு எல்லாருக்கும் தானே வாய்ப்பு கொடுக்குது. எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுக்குது. நீயே வந்துட்டு பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் நீங்க ஏன் இருக்கணும் குஜராத்தி? இதே கேள்வி தமிழ்நாட்டுல வச்சோம் அப்படின்னோம்னா நாங்க குஜராத்தி எப்படிங்க வாடலாம் அப்படின்னு வச்சிடலாம்ல. நாங்க மொழி வெறியர்கள் சொல்லுவாங்க, நம்மள இன வெறியர்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இதுக்கு மேலதான் நடக்காது. இதுக்கு மேல நடக்காது. இங்க வந்து நீ எப்படி கொள்ளையடிச்சு இவ்வளவு பெரிய பிளாட்ஸ்ல தங்கலாம்? எஸ், எது எவிக்ட் கோ அப்படின்னா என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும் உன்னால? எனவே இதெல்லாம் எதையுமே யோசிக்காம அங்க ஒரு அரசியல், அங்க ஒரு ஓட்டு, அதுக்காக போனாங்க. அங்கேயும் தோல்வி. சோ இந்த தேர்தலில் இவங்க சந்திச்சது என்னன்னா எல்லா இடங்கள்லயும் மக்கள் கிட்டே இவங்க தோத்துட்டாங்க. அதாவது பாஜகவோட கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் தோல்வி அடைஞ்சிருச்சு நாம எடுத்துக்கலாமா? ஏமாத்த நினைக்கிறதுன்றது ஒரு மேனேஜ்மெண்ட் ஐயா. நான் அதான் கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 100 பேருக்கு வீடு கட்டி தாத்தேன்னு சொல்றீங்க. 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருந்தாலும் உங்களை தானே போடுவான். நீங்க முத்ரா கடன் திட்டத்தின் மூலமா 47 கோடி தடவை கடன் கொடுத்திருக்குது அப்படின்றது நிர்மலா சீதாராமனுடைய வார்த்தைகள். அதுல 10% ஆனாலும் 5 கோடி ஓட்டு இல்ல. கடன் வாங்கினவங்களுக்கு ஓட்டு போடுவான்ல, போடுவானா? போட மாட்டான். நிச்சயமா போடுவான். ஏன்னா அதை வச்சு அவன் தொழில் பண்றான், குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா உங்களுக்கு அதை பேசுறதுக்கே தைரியம் இல்லையா? ஐயா, தமிழ்நாட்டுல 4,4 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் பேசினாரு.
நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க போயிட்டு வீட்டுல படுத்துருங்க, ஆட்சியே உங்களுக்கு வந்துருமே. அவ்வளவுதான். 6.25 கோடி பேர் தான் ஓட்டு, 4.25 கோடி பேருக்கு நீ கடன் கொடுத்துருக்குற அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம், படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். பர்சன்டேஜ் கணக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையா? அப்போ இவ்வளவுதான். இவங்க ஏமாத்த நினைச்சு ஏமாந்து போயிட்டாங்க. இதுல ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா நல்லா செய்யறதும் நல்லா சொல்றதும் தான். அது இல்ல, முடிஞ்சு போச்சு. ஆனால் சமீபத்துல ஹிந்து ஆங்கில பத்திரிகை ஒரு மிக முக்கியமான கட்டுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் இந்தியாவுடைய தலைமை ராணுவ தளபதிக்கு வந்து பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான சம்பவம் மறுபடியும் இப்போ நடக்க போகுது, எமர்ஜென்சியை நோக்கி போகுமா அப்படிங்கிற கேள்வியோடு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. இந்த கட்டுரையும் அதுல உள்ளப்பட்ட செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பதவி நீட்டிப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்ல, இதான் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் ஒரு 4-5 நாளே என்னோட சிந்தனையை ரொம்ப பெரிய அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்குது. இந்தியர்கள் பலருக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க மீண்டும் ஜெயிக்க போறன்றது உங்களுடைய நம்பிக்கை, நீட்டிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா 8ஆம் தேதி உங்க அமைச்சரவை, அவ்வளவுதானே. அதுக்குள்ள தேர்தல் ஆணையத்தோடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகி வந்துருக்குது. அப்புறம் அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட அதை ஒப்படைக்க போறாங்க. ஒப்படைச்சிட்ட உடனே இயல்பா அவங்க உங்களை அழைக்க போறாங்க, நீங்க பதவி ஏற்க போறீங்க. இவ்வளவுதானே. போன முறை அப்படியே அவர்கிட்ட முடிவு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பதவி ஏற்றுங்க, அது தெரியும், நான் எழுதி வச்சிருக்கேன், அது வேற. சோ அப்போ உங்களுக்கு முதல்ல ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்லை. சோ ஒரு ராணுவ தளபதியினுடைய பதவி காலத்தை 1 மாத காலத்துக்கு நீங்க நீட்டிக்கிறீங்க. எதுக்கு? 3வது, நாடாளுமன்ற செயலரையினுடைய பதவி காலத்தையும் நீட்டிக்கிறீங்க. ஜுடிஷியரி செக்ரட்டரியினுடைய டெனரையும் நீங்க நீட்டிக்கிறீங்க. எதுக்கு? இது எல்லாமே சட்ட வரையறைகள் சம்பந்தப்பட்டது. அப்ப இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் எல்லாருக்கும் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே அதிகாரம் இருக்குங்கய்யா. எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு பிரசிடென்ட் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்ட உடனே முடிஞ்சு போச்சு. அது வேற எதுவும் பண்ணது, அது ஒன்றும் நிர்ணயிக்க போறது இல்லை. It is up to the president to invite the next leader to form the government. So president கிட்ட தான் அந்த பவர்ஸ் படி. ஸோ இவங்களுடைய ஆள் தான் பிரசிடென்ட். அது ஒன்று வேறுபட்ட கருத்துலாம் கிடையாது. அப்போ என்ன பண்ண போறாங்க இவங்க? என்னன்னா 2 தியரியை விடுறாங்க, 2 நரேட்டிவ்ஸ் விட்டாங்க. ஒன்று 370 400, ஆமா. இன்னொன்னு வந்துட்டு 240 to 260. இந்த 240 260 ஆட்சி அப்படின்னோம்னா அப்ப இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்றது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி கிடைக்காம எப்படி உங்களுக்கு ஆட்சி அமைப்பாங்க? அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு தனிப்பெரும் கட்சி அப்படின்ற அடிப்படையில அழைக்கப்படுவாங்கன்ட்டு. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. இவர் 240 வந்துட்டு அந்த கூட்டணி வந்துட்டு 280 70 வந்துருச்சு அப்படின்னா அதை தான் அழைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ப்ரீ போல் அலையன்ஸ். இந்தியா கூட்டணின்றது தேர்தலுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அதைத்தான் நீங்க, ஏன்னா அவங்க கிட்ட ரெடியா இருக்குது பேரு, கையெழுத்து. அப்ப இதை பைபாஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா அவங்ககிட்ட இருக்குது. இப்போ 200 சீட்டு கூட வச்சுக்கோங்க பாஜக, காங்கிரஸ் 160 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, 180 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, பாஜக தான் தனிப்பெரும் கட்சின்னு சொல்லிட்டு அழைக்க முடியாது. காரணம் என்னன்னா காங்கிரஸ் இருக்கிறது ஒரு ப்ரீ போல் அணையர்ச்சி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. அது பேர் இந்தியா கூட்டணி, INDIA நீங்க சொல்றபடி. அந்த கூட்டணி சார்பா ஜெயிச்சவன் எல்லாம் சேர்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற தலைவரை தான் பிரசிடென்ட் அழைக்கணும். அவங்க முன்வரா காட்டி இவங்களை அழைக்கலாம். அடுத்தபடியா இவங்களை முதல்ல அழைக்க கூடாது, அழைக்கவும் முடியாது. அப்படி இவங்க அழைக்க முற்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் நேரா போயிட்டு எங்களுடைய லிஸ்ட் பாருங்க, அவங்களுடைய கையெழுத்து இருக்குது, செக் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட்ல தெரிஞ்சிருமே? இல்ல, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகணும், இன்வைட் பண்றதுக்கு அது தெரிஞ்சிருது இல்ல. ஓகே. இப்போ தேர்தல் முடிவுகள்ன்றது என்னது, யாரு ஜெயிச்சாங்கன்றதான சொல்ல போகலாம். அப்ப இப்படி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்க போறதுக்கான அவசியமே இல்லையா? இவங்க ஒரு 270 அவங்க ஒரு 270 அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் சொல்லலாம். ஓகே. யார் 270 கிராஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாம். இவங்க 200 அவங்க வந்துட்டு 300 அப்படின்னா என்ன இருக்குது? கிளியரா தெரிஞ்சிருது யாருக்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். அதனால அது ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஓகே. சோ தனிப்பெரும் கட்சின்ற ஒரு இடத்துல இவங்க ஏதோ ஒரு விளையாடுறாங்க, விளையாட போறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அதற்கான இடத்த மக்கள் கொடுத்தாதானே. இவங்க இப்ப இருக்கிற கணக்குப்படி இவங்களுடைய இவிஎம் எல்லாம் இவங்க வேலை செஞ்சுனா கூட இவங்க 80 சீட்டை தாண்ட முடியாது. அதுவும் என்னோட அசம்ஷன் என்னன்னா ஒரு 40 சீட்டு உத்தரப்பிரதேசம், ஒரு 10-15 சீட்டு இந்த ராஜஸ்தானு, மத்திய பிரதேசம், குஜராத், இவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு கிடையவே கிடையாது.
எல்லா இடத்துலயும் இவங்க அடிபடுறாங்க. இவங்க ஜெயிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா குஜராத் மாநிலம் காந்திநகர் கான்ஸ்டிடியூன்சில போட்டியிடுறாரு அமித்ஷா. அங்க இருக்கிற சுயேட்சை கேண்டிடேட்டை ஏன் விரட்டுறீங்க? வலுக்கட்டாயமா வாபஸ் வாங்க வச்சாங்க செய்தி. ஏன் நீ தான் ஜெயிச்சிருவ, 5.5 லட்சம் ஓட்டு, எதுக்கு? அவசியமே இல்லைல்ல. அப்ப என்ன சொல்லுது? பயம். அப்ப மக்கள் உனக்கு எதிராக வந்துட்டாங்க. வாரணாசியில மோடிக்கு எதிராக ஒரு காமெடியன் அவர்கள் அவரு ஒரு போட்டி போடுறாரு, அவரு வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல சம்பவங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் சூரத்துல என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தோம். தேர்தலே நடத்தாத ஒருத்தர் ஜெயிக்க வச்சாச்சு. அப்போ எதையும் செய்ய மோடியும் அமித்ஷாவும் தயாராகிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், மக்கள் இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கணக்குகளை எல்லாம் முறியடிக்கும் விதமாக அவர்களுடைய வாக்குப்பதிவு இருக்கும், அவங்களுடைய வாக்குப்பதிவு இருக்கும். அதான் நடக்க போகுது. அதனால அது தெரியும், தெளிவா தெரியும். இதை மீறி பண்ணிட்டாங்க, ஏதாவது ராணுவத்தை எடுத்து நாட்டுக்குள்ள இறக்க முற்பட்டாங்க அப்படின்னோம்னா இந்த நாடு மாதிரி, இந்த நாட்டு மக்கள் மாதிரி ஒரு மோசமான பதிலடியே வேற எந்த நாடும் கொடுக்காத அப்படிப்பட்ட பதிலடியை கொடுப்பாங்க. இல்ல மோடி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு தயாரா தான் இருக்கிறாங்க. அவர் எக்ஸ்ட்ரீமா தான் ஆட்சியை பண்ணார். இந்த 10 ஆண்டு காலத்துல 2014 13 லட்சத்துக்கு பட்ஜெட் போட்டவங்க, 2024-25 39 லட்சத்துக்கு பட்ஜெட் போட்டவங்க, 300 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க, 150 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க, 450 லட்சம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கான இந்த ஏழைகள் பெற்ற பலன் என்னன்றது நீங்க சொல்லுங்க. என்னோட கேள்வி இவ்வளவுதான். 450 லட்சம் கோடி பட்ஜெட்டின் மூலமா இந்த அரசு செலவு செய்த பணத்தில் யார் பலன் பெற்றது என்பதை எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். என்ன விதமான மாற்றம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏங்கள், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா 35,000 கோடி, அங்க போனீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு இருந்த சலுகையை கட் பண்ணிட்டீங்க, அவங்களை தூக்கி அப்பர் பருத்து கொடுக்குறீங்க. இருக்கிற அந்த சிஸ்டத்திலேயே பாத்தீங்கன்னா பிரீமியம்னு ஒன்றத்தை சொல்லி வசதி வாய்ப்பு உள்ளவனுக்கு கொடுக்குறீங்க. அந்த ட்ரெயின் எல்லாம் முடக்கிட்டு நீங்க வந்தே பாரத்தை விடுறீங்க. யாருக்கு நீங்க இப்ப செய்யறீங்க? உங்க ஆட்சியில வளர்ந்தவன் யாரு? கார்பரேட். உங்க ஆட்சியில பொசுங்கி போனவன் ஏழை. அதானே ரிசல்ட் காட்டுது பொருளாதாரம். அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். கடைசியா வேடம், ஆஷாட பூதின்னு பேரு, கபட நாடகம் ஆடுறவனுக்கு பேரு, அந்த வேலையை செய்யறீங்க. விவேகானந்தர் உச்சம் தலையில உள்ளங்கால் வரைக்கும் ஹானஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு நீங்க போயிடுவீங்களா? ஸ்ரீ ராமனுடைய கோயிலை கட்டிட்டு நீங்க தானே பண்ணீங்க பிராண பிரதிஷ்டை. ஏன் ஓடுறீங்க விட்டுட்டு? ஏன் பேசல? தான். சோ இப்ப அங்க போயிட்டு பதுங்குறீங்க. எங்க பதுங்கினாலும் கர்ம வினைப்பயன் அப்படின்றது உங்களை தொடரவே செய்யும், உங்களை பாதிக்கவே செய்யும். எனவே வரக்கூடிய தோல்வியை எதிர்கொள்ளுங்கள், மரியாதையா ஒதுங்கிங்க. ஜூன் 4க்கு பிறகு கடவுளுடைய அவதாரம் என்ன பண்ண போறாரு? கடவுளுடைய அவதாரம் ஒதுங்கி போனோம். ஒதுங்கி ஓர போயிட்டாங்கன்னா மரியாதை. அதை விட்டுட்டு ஏதாவது இசகு பிசகா பண்ண போயிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஐடியாலஜி, RSS எல்லாத்தையும் மக்கள் அடிச்சு புதைச்சிருவாங்க. தோல்வியை ஒப்புக்கிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் நிக்கலாம், அது வேற கதை. ஆனா இதை நான் தான் மாத்துவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா அவளோட சங்கிகளை கொண்டாந்து அவளை இடத்துல நிரப்பி வச்சிட்டாங்க. ஜட்ஜிகளே நம்பிக்கை வை தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு வெக்கங்கட்டு போய் சொல்றாங்க. இதை விட என்ன இருக்கு? என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் தான் பொறுப்பேற்கிறேன். தெளிவா நான் சொல்லுறேன். நான் நிற்பேன் நீதிமன்றத்துல, எதிர்த்து பேசுவேன். நம்பிக்கை வையன்னு சொல்றதுக்கு நீ யார்? சம்பந்தப்பட்ட உரிமை என்பது என் உரிமை அங்கே சரியா நிலைநாட்டப்பட்டிருக்கிறதான்ற கேள்விக்கு நீ பதில் சொல்லாம தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வையன்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கெல்லாம் அந்த உரிமை வந்திருக்கக்கூடிய வழக்குக்கு தான் நீ தேர்வு சொல்லணும். நம்பிக்கை வையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப தேர்தலே நடத்தாவனா கருத்து கணிப்புகள்லாம் மோடியை தான் சொல்லுது. நம்பிக்கை வைங்க அப்படிதான் நடக்கும். மோடி எடுத்தாந்து உட்கார வச்சிடலாமா? சொல்லுமா ஜட்ஜு சொல்வார்களா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? என்னையா கேலி கூத்துதெல்லாம்? எனவே the preeminence of the people in a democracy that will prevail and forth, மக்களினுடைய அந்த முதன்மை நிலை
4ஆம் தேதி வரக்கூடிய அந்த முடிவுகளில் வெளிப்படும். இவிஎம் வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதற்கான எதிர்வினை உண்டு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. குறிப்பாக இந்திய அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி.